அன்பு மாணவச் செல்வங்களே, தமிழ் 2ஆம் தாளில் கடிதம் எழுதுதல் முக்கியமான வினாவாகும். முழு மதிப்பெண் வாங்கக்கூடிய வினாக்களுள் இதுவும் ஒன்று. இப்பொழுது கடிதம் எழுதுதலில் புகார் கடிதம் எழுதும் முறையை காண்போம். புகார் கடிதத்தில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய கடித உறுப்புகளை பார்ப்போமா? அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், கடித செய்தி, இப்படிக்கு, இடம், தேதி, உரைமேல் முகவரி. இப்பொழுது ஒரு கடிதம் எழுதுவதை காண்போம். அனுப்புனர், இவ்விடத்தில் தேர்வு எண்ணையோ பெயரையோ குறிப்பிடப்படாமல் குறியீடுகளை மட்டும் இடுங்கள். தெருவின் பெயர், ஊரின் பெயரை எழுதுங்கள். மறக்காமல் ஒவ்வொன்றுக்கும் அருகிலும் காற்புள்ளி இடுங்கள். பெறுநர் என்ற இடத்திலே உங்களுக்கு வினாத்தாளில் வழங்கப்பட்ட வினாவை பாருங்கள். அதில் யாருக்கு நீங்கள் புகார் கடிதம் அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த அலுவலரின் பெயரை எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் என குறிப்பிடப்பட்டிருந்தால் பெறுநரில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என குறிப்பிடுங்கள். வெளித்தல் பகுதியில் ஐயா என எழுதுங்கள். பொருள் பகுதியில் வினாவில் எவ்வசதிக்காக புகார் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதனை எழுதுங்கள். எடுத்துக்காட்டாக நூலக வசதி வேண்டி என குறிப்பிடப்பட்டிருந்தால் நூலக வசதி வேண்டுதல் சார்பு என குறிப்பிடுங்கள். கடித செய்தியை 2 பத்திகளாக சுருக்கமாக எழுதுங்கள். பத்திகளை பிரித்து எழுதுவது கடித செய்தியை அழகாக்கும். கடித செய்தி எழுதி முடித்தவுடன் வலப்பக்கம் இப்படிக்கு என குறிப்பிட்டு அனுப்புனரில் எழுதப்பட்ட குறியீட்டை மறவாமல் கீழே எழுதுங்கள். இடப்புறம் இடம், மதுரை எனவும் தேதியையும் மறவாமல் குறிப்பிடுங்கள். இறுதியாக உரைமேல் முகவரியில் பெறுநர் பகுதியில் நீங்கள் எழுதிய அனைத்தையும் ஒழுங்குற எழுதுங்கள். நிறுத்தல் குறிகளை தக்க இடங்கள் இடுவதற்கு மறக்க மாட்டீர்கள் தானே? மேற்கூறிய குறிப்புகளை பயன்படுத்தி புகார் கடிதத்தை இம்முறைப்படி அமையுங்கள். அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், கடித செய்தி, இப்படிக்கு, இடப்புறம் இடம், தேதி, உரைமேல் முகவரி. இதனை மனதில் நன்கு நிறுத்தி கொண்டு புகார் கடிதத்தை சிறப்புற அமையுங்கள். அடுத்ததாக உறவுமுறை கடிதம். இதில் நண்பனுக்கு கடிதம் எழுதும் முறை பற்றி காண்போம். கடித அமைப்பினை பாருங்கள். இடம், நாள், விழித்தல், அன்புள்ள நண்பனுக்கு, கடித செய்தி, இப்படிக்கு உன் அன்புள்ள என எழுதுங்கள். உரைமேல் முகவரி. இவ்வமைப்பினை நன்கு நினைவில் கொண்டு கடிதத்தை இவ்வாறு எழுதுங்கள். இடப்புறம் இடம், தேதி எழுதியவுடன் வலப்புறம் விழித்தலில் அன்புள்ள நண்பனுக்கு அல்லது அன்புள்ள தோழிக்கு என எழுதுங்கள். நலச்செய்தியில் நலம், நலமறிய ஆவல் என தொடங்குங்கள். இது முதல் பத்தியாக அமைய வேண்டும். பின்பு கடித செய்தியை 2 பத்திகளில் சுருக்கமாக பிழையின்றி எழுதுங்கள். இறுதியாக இப்படிக்கு என எழுதுங்கள். கீழே பெயரையோ தேர்வு எண்ணையோ எழுதாமல் ஏதேனும் குறியீடுகளை குறிப்பிடுங்கள். பின்பு உரைமேல் முகவரியில் உங்கள் நண்பனின் முகவரியை எழுதுங்கள்.